ஆவிகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஊரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்படி என்ன அதுன்னா அமானுஷ்ய ஊரா? வாங்க கதைய பாத்துருவோம். கபிலன் கார்ல வந்துகிட்டு இருக்கிறான். அவன் போகக்கூடிய ஊரோட பேரு சுரண்டகிரி. அவன் கார்ல போய்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு பகுதியை தாண்டான். அத பார்த்து மரத்துக்கல்ல படுத்துக்கிட்டு இருந்த ஒரு தாத்தா, தம்பி வண்டி நிறுத்து, அந்த பக்கம் போகாத. இந்த சத்தம் அவன் காதுல கேட்கவே இல்லை. ஐயோ, ஆர்ஆர் நகருக்குள்ள போறானே. ஏன்னா ஆர்ஆர் நகர் தான் பேய்கள் வாழ்ற நகரம். அவன் கார் ஓட்டிக்கிட்டே போறான். திடீர்னு ஒரு ஊஞ்சல் அதுவா ஆடிக்கிட்டு இருக்கு. காரை நிப்பாட்டி பாக்குறான், யாருமே இல்ல. அந்த ஊஞ்சல போட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணி போன்ல பாக்குறான். பயந்துட்டு காரை எடுத்துட்டு வேகமா ஓட்டுறான். அப்போ 2 பேர் லிஃப்ட் கேக்குறாங்க. எங்களை அந்த ஊருக்குள்ள மட்டும் இறக்கி விடுங்க ப்ளீஸ். கபிலனும் சரின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திட்டு வண்டியை எடுக்கிறான். வண்டி போய்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு அமானுஷ்ய சிரிப்பு சத்தம். திரும்பி பார்த்தா, போதும்பா தம்பி, அங்கேயே இறக்கி விடு. அவன் வண்டியை நிப்பாட்டினதும் அவங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இறங்கி போயிட்டாங்க. அவன் வண்டி திடீர்னு நின்றுச்சு. என்னன்னு பாக்குறான், வண்டி ரொம்ப சூடா இருந்தது. அதனால பக்கத்துல இருந்த வீட்டுல தண்ணி கேட்கறதுக்காக போறான். வீட்டுல யாருமே இல்ல. ஆனா சமையல் அதுவா நடக்குது. பார்த்து மிரண்டு போறான். பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா தலை இல்லாம ஒரு குடும்பமே நிக்குது. இவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். இதுல என்னன்னா கபிலனை அந்த பேய்கள் எதுவுமே செய்யல. இப்போ அவன் திரும்ப யூட்டன் போட்டு இந்த ஆர்ஆர் நகரை விட்டு வெளியில வந்துட்டான். என்னப்பா, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ போயிட்டே இருக்க. நீ கண்டிப்பா நிறைய சம்பவத்தை பார்த்துருப்ப. இந்த ஆர்ஆர் நகரில் என்னதான் நடக்குது? எதனால எல்லாரும் இப்படி இருக்காங்க? அது ஒன்றும் இல்லப்பா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் நெருப்பால அழிஞ்சிருச்சு. அப்போ அந்த மக்கள் ஆவியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அந்த எல்லையை விட்டு வரமாட்டாங்க. மனோகர் இப்போ சுரண்டகிரியில இருக்கிற தன்னோட மாமாவை மீட் பண்றான். மாமா சொல்றாரு, கபிலா, என் பிளானே வேற. இந்த கோயிலை சுத்தி ஏகப்பட்ட 5 கோயிலோட சொத்துக்கள் இருக்கு. ஆனா அதை நம்ம போய் எடுக்க போனோம்னு வச்சுக்கோ, சிசிடிவி கேமரால மாட்டிடுவோம். அதனால நான் வேற வழி வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நாம திருட போல பேய்களை வச்சு திருட போறோம். நடுராத்திரி ஆர்ஆர் நகர்ல பெரிய பூஜை நடத்த எல்லா ஆவிகளும் பூஜைக்கு கட்டுப்பட்டு முன்னாடி வர்றாங்க. எல்லா ஆவிகளையும் அவை தீய ஆவிகளா மாத்துறான். நான் சொல்றதை நீங்க கேட்கணும். நான் சொல்ற இடத்துக்கு போய் நகை எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். இப்போ எல்லா ஆவிகளும் கிளம்பி போனாங்க. தீய ஆவிகள்ன்றதுனால போற வழியிலேயே அந்த ஊரை சேதப்படுத்திட்டே போனாங்க. இது அந்த ஊர் காவல் தெய்வம் கருப்பசாமி பாக்குறாரு. அவங்க போற பாதையில ஒரு பெரிய அருவாள் பறந்து வந்துச்சு. அது அவங்க மேல பட்டது, அவங்க கீழே விழுறாங்க. இப்ப திரும்ப எந்திரிச்சு எதிர் தாக்குதல் பண்றாங்க. இப்போ கருப்பசாமி அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. அவர் தன்னோட தெய்வீக சக்திகளை அனுப்ப எந்த தீய சக்தியாலையும் அதை தாங்க முடியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆவியா இருந்தாலும் நீங்க நல்லவங்க தான் ஆறானால தங்க விட்டோம். எங்களை மந்திரவாதி அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். அதனாலதான் நாங்க இப்படி பண்றோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அவங்க உடம்புல இருந்த கெட்ட சக்திகளை கருப்பசாமி எடுத்துடுறாரு. இப்போ எல்லா ஆவிகளும் திரும்ப ஆர்ஆர் நகருக்கே போயிட்டாங்க. இப்போ நேரா கருப்பசாமி மந்திரவாதி இடத்தை தேடி போய் அவன் கழுத்தை வெட்டுறாரு. என் ஊருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன்.